வணக்கம் அண்ணன். வணக்கம். உங்களோட பேர்? புவனசிங்கம். புவனசிங்கம். இது தேட்டாத்தீவு வடக்கு. தேட்டாத்தீவு வடக்கு என்ன மட்டக்களப்பு தேட்டாத்தீவு வடக்கு புவனசிங்கம் அண்ணனுடைய ஒரு பப்பாசி தோட்டம் ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த பப்பாசி தோட்டம் எப்படி அவர் இதை பராமரிக்கிறாரு, என்னுடைய காய்கள் எப்படி விற்பனை செய்யப்படுது என்றது சம்பந்தமான முழு விவரங்களையும் நாங்கள் புவனசிங்கம் அண்ணனிடம் கேட்டு இன்றைக்கி தெரிஞ்சு கொள்வோம். வாங்க சொல்லுங்கண்ணா, இந்த பப்பாசி கண்டுகள் அல்லது விதை எடுத்த நீங்களா? விதை போட்டுதா கண்டு எடுத்ததா? இல்லை, கண்டு எடுத்தது. கண்டு சத்ருகொண்டான் ஒரு அண்ணன் ஒரு விமலாண்டி சொல்லி யார் நேசரி போட்டு விற்கிறவர், அவரோட டெலிவம் பண்ணி அவர் கொண்டு வந்தவர். ஒரு கண்டு என்ன விலைப்படிய? 220 ரூபா. 220 ரூபா. என்ன இனம் இது? இது என்ன அந்த இப்போ இந்த பப்பாசி நடுக பண்ணி எவ்வளோ காலம் என்ன? இப்போ இந்த வருஷம் 2025 3ஆம் மாதம் ஆரம்பத்தில் நாட்டினேன்டா. 3ஆம் மாதம் வண்டி சொன்னால் இப்போ 10ஆம் மாதம் 6 மாதம் முடிஞ்சு 7 மாதம் ஆகுது என்ன? இப்படி ஒரு பப்பாசி தோட்டம் கொண்டு செஞ்சிருக்கீர்கள், ஆர்வத்தோடு செஞ்சிருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆள். அப்படி ஓய்வு பெற்றதுக்கு பிறகு இப்படி ஒரு அழகான ஒரு பப்பாசி தோட்டம் கொண்டு செய்யணும்னு இப்படி ஆர்வம் வந்தால் நீங்கள் முதல்ல என்ன வேலை செஞ்ச? நீங்கள்? நான் ஸ்கூல் லைப்ரரி இருந்தேன். ஆரம்பத்தில் கிளர்க்கில் இருந்து விட்டு அதை விட்டுட்டு நூலக அசிஸ்டண்டாக இருந்தேன் நீங்கள். அப்புறம் பென்ஷனுக்கு பிறகு இப்படி ஒரு ஐடியா வந்தது? இல்லை, பென்ஷனுக்கு போகும் முதலே தானே நாட்டி நாட்டி நல்ல எனக்கு என்ன வருமானம் எடுக்கணும் மற்றது இல்லை. அப்படி வருமானம் எடுக்கணும் என்றாலும் ஏதோ ஒரு விவசாய ஆர்வம் இருக்கிறாளால் மட்டும்தான் இப்படி செய்ய இயலும். ஏற்கனவே கொஞ்சி தோட்டம் அதில் செய்கிறேன். செய்யுங்க நீங்கள் கொஞ்சம் வச்சுருக்கோம், கொஞ்சம் கத்தரி போடுறேன். அப்போ அதனால் இப்போ இந்த விளவுக்குள்ளே நீ ஊருக்குள்ளே தானே வேற பயிர நஞ்சு நஞ்சு அடிக்கலாம் தானே. வேற பயிர்களுக்கு நஞ்சு அடிக்கணும். கத்தரி கொஞ்சம் நாடுதான் மருந்து அடிக்கணும். பப்பாசிக்கு அப்படி மருந்து நஞ்சு தேவையில்லை தானே. அப்போ ஊர் பயிர்க்குள்ளே நாட்டுறா நம்ம இப்படி ஒரு இனத்தை தான் நாட்டணும் என்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனையை இப்படி வடிவமாக மாற்றிருக்கீங்க. பக்கத்துல எல்லாம் ரசாயன எண்ணெய்கள் எல்லாம் பாவிக்கிறது மணக்கும். அப்போ அதுக்கு இந்த இடமும் இருக்குது, ஆனால் நடுவுக்குள்ளே இருக்குது. அந்த இடத்துக்கு பொருத்தமான தொழில் என்னன்னு சொல்லி ஆராயிற நேரத்தில் உங்களுக்கு இது நல்ல விஷயம். வண்டி பயிரெல்லாம் போட்டு நான் நாட்டினேன். அதுகளுக்கெல்லாம் எப்படியும் ரசாயனம் ஆகணும். இதற்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. மருந்து நஞ்சு மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த பப்பாசி இந்த காயில் இருக்குது தானே, இது இப்போ நல்லா முழுமையாக கனிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஆகிரும் இல்லை கொஞ்சம் பழுதாகிறதா? அந்த நிறம் அடிச்சிருக்கு, சின்ன சின்ன நிறமாக வளர்ச்சி வந்தோடனே ஆஞ்சிருவோம். ஆஞ்சி நம்ம நல்லா கழுவணும். அந்த பால் இருக்குமெண்டா மற்ற பாலோட சுட்டு அந்த இடத்தால அழுவாயிரும், பழுதாகுவார் பழம். அப்போ நம்ம உண்டு அங்கே நல்லா கழுவி போட்டு துறைச்சி வச்சமெண்டா 2-3 நாள் அது பழுத்தது பிறகுதான் கொண்டு வரும். ஏன்னா அவங்க சில வியாபாரி காயாக தான் கேட்குறேன் கொண்டு வரதுக்கு வந்தானே. இவன் தான் 4ஆம் தேதி வியாபாரத்துக்கு போகிறவன் ஒரு 10 கிலோ 2 கிலோ கொண்டு வரா. அவடத்தை அதுக்குள்ளே விற்று அங்கே இருக்கிறாங்க வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல பழம், ஊர் பழம் தானே. ஒரு பழம் நஞ்சு அடிக்கிறல்ல. அவனு லொரியில் வர்றது கொஞ்சம் நஞ்சு பழத்துக்கு அடிச்சு தான் கொண்டு வருவான், பழத்தை வச்சு தான் கொண்டு வருவான். இது நம்ம இருந்து பழக்கிறது. மற்ற இந்த பழங்களை கனிய வைக்கிறதுக்கு பாவிக்கிற மருந்துகள் ஒன்று அடிக்கிறல்ல, பேப்பர்ல சுற்றி ஒரு பழத்தையும் தனியாக சுத்துற சுத்தி போட்டு பொட்டியில வச்சு கொண்டு வா. பொட்டியில வைக்கக்குள்ள அது என்ன மாதிரி பைக்கல் எல்லாம் போட்டு வைக்கிறதா? இல்லை கீழுக்கு கொஞ்சம் வைக்கல போட்டு மற்ற பழத்தை அந்த அவ்வளோ கனிஞ்சி கனிகிற அளவுக்கு வைக்கல தானே. இப்போ மஞ்சள் அடிச்ச உடனே கொண்டு வந்தா அது பழம் தான், பழம் தான். இது இந்த ரெட் லேடின்னா உள்ளுக்குள்ள நல்ல சிவப்பா இருக்கும், நல்ல இனிப்பா இருக்கும். அந்த பழம் தான் அது. இப்போ இப்படி காய்கள் ஒரு காய் பழக்க வச்சா எத்தனை கிலோ? 2 கிலோ
2 கிலோ வரும். இப்படி காய் 2 கிலோ 2 கிலோ வரும். இதெல்லாம் 2 கிலோ வரும் நினைக்கிறேன். இந்த காய்கள் எல்லாம் பெருசாக இருக்கிறது 2.5 கிலோ. மற்றதெல்லாம் ஓரளவு இதெல்லாம் 2.5 3 கிலோ வரும் தானே. முதல் நாட்டில் இருந்தது அப்படித்தான் 2.5 3 கிலோவுக்கு வாங்கினா தனி ஒரு தாக்கள் 3 கிலோ வாங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்காக தான் இந்த பழங்கள் டபுள் வாங்குறாங்க. இப்போ 1 கிலோக்குள்ள இருக்குதானே. அப்போ அந்த நிற குறைய தேவைப்படுறாங்க பெரிய பழமும் இருக்கு கூட தேவைப்படுறாங்களுக்கு இருக்கு. ஓ மேனே. ஓ அதான்டா இப்போ 1 கிலோ வேண்டா போட்டால் 1 கிலோ வரத்துக்காக வளர்ந்து இருக்கு. 1 கிலோ வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு பழத்தை போட்டால் 2.5 கிலோ 3 கிலோ இருக்க வேண்டாம். அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தானே. வீட்டை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். ஒரு ஆள் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. நீ விலைகளும் எல்லாருக்கும் இந்த பொருளாதார கஷ்டம் இருக்குதானே. எல்லாம் அந்த அளவுக்கு வாங்கி இந்த பப்பாசி கன்றுகளை நீங்கள் நடுகை செய்யக்குள்ள நிலத்தை என்ன மாதிரி பயன்படுத்தி எப்படி நிலத்தை உழவு செஞ்சுட்டு 7 அடிக்கு ஒரு அடி ஆழம் 2 அடி அகலத்தில் குழி வந்து ஆரம்பத்தில் மாட்டரு கொம்பஸ் போட்டு தண்ணி அடிக்க 2 நாளைக்கு வச்சிருந்து அப்புறம் பக்கெட்டை கொண்டு வந்து கண்டுகளை வெட்டி நாட்டி வெட்டி எடுத்து போட்டு கண்டுகளை வச்சுட்டு தண்ணியை 2-3 அடிக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் வெக்கதான சின்ன மதியத்தில் அடிக்கணும். கூட அடிக்கக்கூடாது. அழுகி சின்ன கண்டு வந்து அழுகி போகிறது. அப்படி அந்த மண்ணெல்லாம் சைடில் இருந்து நாங்கள் திரும்ப அதெல்லாம் போடு அடிக்க அது தானாக குழியெல்லாம் தானாகவே மூட தேவையில்லை. அப்போ நீங்கள் சொன்னபடி இப்போ இந்த ஒரு பப்பாசி 2 பப்பாசி கடையில் உள்ள தூரம் வந்து 7 அடி. 7 அடி கொஞ்சம் குறையிறி நான் அந்த கண்டுக்கு அண்ணளவா 7 அடி. 7 அடி தான் நாட்டணும். 7 அடி சரியான அளவு என்ன? 7 அடி சரியான அளவு. இப்போ நாட்டின காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட இதில் பராமரிப்பு இதுகள் நீங்கள் அதாவது நான் கேட்குறேன்னுண்டா சிலவுகள் இல்லை, ரசாயன உரங்களும் பாவிக்கிறீங்களா அல்லது இயற்கை உரங்கள் கொம்போஸ்ட் மட்டும் மாட்டரும் போட்டேன், மற்றது ரசாயன உரங்களும் போட்டிருக்கோம். ரசாயன உரங்களும் போட்டிருக்கீங்களே தேவை அவர் தேவைக்காக போடதான் கட்டாயம் போடணும். அந்த நம்முடைய மட்டும் வராது, வேறு வளர்ச்சிகள் கூட தானே பரவலாம். இப்போ நீங்கள் நாட்டிருக்கிற இந்த பரப்பு மொத்த பரப்பு எவ்வளவு? இது 1/4 ஏக்கர் அப்படியா? 1/4 ஏக்கருக்கு குறையத்தான். 1/4 ஏக்கருக்கு குறைவு. எத்தனை கன்றுகள் நாட்டிருக்கிறீர்கள்? 60 கன்று நாட்டிருக்கு. 60 கன்று நாட்டிருக்கிறீர்கள். இந்த 60 கன்றுலையும் இருந்து இப்போ அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதம் அந்த மாதம் ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போதைக்கு இந்த 60 கன்றுகள்லையும் இருந்து எவ்வளோ அறுவடை செஞ்சிருப்பீர்கள்? இப்போ ஆரம்பம் தானே. இப்போ நல்லா நிறைய இல்லை, ஒரு 10 கிலோ ஒரு நாளைக்கு 10 கிலோ அப்படி எடுத்து வாரம். இந்த எடுக்கிற பழங்களில் வந்து என்ன மாதிரி நீங்கள் அப்படி வியாபாரிக்கு வியாபாரிக்கு தான் கொடுக்குற கல்முனைக்கு அனுப்புறது. இங்கே ஒரு பொம்பளை வியாபாரத்துக்கு அவர்கிட்ட கொடுத்து கொண்டு வித்துட்டு வருவா. உங்களுக்கு என்ன விலை போடுறாங்க? இப்போ 90 ரூபா கிலோ 90 ரூபா போடுறாங்க. 90 ரூபா போடுறாங்க. 90 ரூபான்றது வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகின விலையா அல்லது? கட்டுப்படி இல்லை. இப்போ நம்மளும் அதை கொண்டு போய் சில இடத்துல குறுக்கம்படத்தில் 100 ரூபா படி கொண்டு வர சொன்னவன் அதை கொண்டு நம்ம கொடுக்கணும். போய் வர எல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா நீ வியாபாரம் பரவாயில்லன்ட்டு கொடுத்து விடுறாங்க. ஆனால் அவங்க நிறைய விலைக்கு தான் விற்கிறாங்க. இல்லை 20 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நமக்கு 90 ரூபா தான் விழுது. நீ என்ன செய்கிற பழங்களை வச்சிருக்கலாம் தானே. இப்போ எவ்வளவு பழம் வாங்கியாலும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? கொடுக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பழம் வாங்கியாலும் கொடுக்கலாம். இல்லைண்டியோன்னா அப்போ அவை எடுக்கிற அளவுக்கு எடுத்தால் இந்த வருஷம் இல்லை முதல் அப்படி தான் செஞ்சேன் நான். குறுக்கம்படம் இடத்துக்கு கலைச்சி கொடுக்குறேன். மருதமனை அப்படி கொண்டு வரேன், கொடுத்துட்டு வரேன், எடுத்துடலாம். இது இப்போ நீங்கள் மிச்சம் காலமாக இருந்து செஞ்சு வரையில 3 வருஷம் நாட்டுனது மாட்டு. இதை விட நல்லா நல்ல இதை விட நல்லா காய்ச்சி நல்ல நிறைய காய். இது கொஞ்சம் சவுத்து தெரியல, நிறைய காய்ச்சது. எல்லாரும் நல்லா ஊதம் பார்க்குற சரியான காய் பாய்ச்சலாது. அவ்வளோ வடிவாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த 3 வருஷம் நீங்கள் நாட்டி இருந்தாப்புல விலை என்ன மாதிரி போனேன்? கிலோ 50 ரூபா 40 ரூபா அப்படி தான். அப்போ விலை குறைவு. இப்போ பரவாயில்லண்டா, பரவாயில்ல. ஆனால் அதுவும் விலை காணாது. நாங்கள் மணல் நிலம்ன்றதால ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிக்க வேண்டிய தண்ணி ஒவ்வொரு நாளும் அடிக்கணும். ஆரம்பத்தில் இந்த கோடைக்குள்ளே 2 வேளையும் அடிச்சேன் நான். தண்ணி 2 வேளையும் அடித்தேன். இப்போ நான் ஒரு தரம் தான் கொஞ்சம் கூட. அப்போ இப்போ இந்த பப்பாசி தோட்டம் நாட்டி நீங்கள் ஒரு 7 மாதம் ஆகுது கிட்டத்தட்ட. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு எத்தனை மாதத்துக்கு இதை வச்சு கொள்ளலாம்?
இது இருக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கும் இருக்கும் என்ன இருக்கும் காய்ச்சிக்கிட்டே கொஞ்சம் மரம் நின்று கொண்டு ஓ மேலே காய்ப்பாரு காய்க்கும் நம்ம ஏணியை வீரம் வச்சு தான் ஆயணும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே வைக்கலாம் நல்லா பராமரிச்சா இந்த வளவுக்குள்ள இந்த வெள்ளம் பிடிக்கிற இல்லையா மாறி காலத்துல இல்ல வெள்ளம் பிடிக்கிறது பப்பாசிக்கு வந்து கொஞ்சம் வெள்ளம் மழை போயிடும் அவங்கட அந்த வாசல்ல மட்டத்துக்கு நிற்கும் இங்க இல்ல ஒரு வருஷம் பிடிக்கல அவங்க வள்ளம் அது வள்ளம் வள்ளம் அங்கெல்லாம் தண்ணி நிற்கும் ஆனால் இதுக்கு பிடிக்கிறல்ல அந்த நம்பிக்கையெல்லாம் வேற நாட்டு என்ன நீங்க 3ஆம் மாதம் நாட்டினது பிறகு இங்கே ஊரெல்லாம் வெள்ளம் பிடிச்சது என்ன பிடிச்சது நமக்கு ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லைண்ணே இப்போ இந்த பப்பாசி தோட்டம் எல்லாம் இந்த முடிவு இது இப்போ ஓய்வு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த வளவுக்குள்ள இந்த நிலத்தில் என்ன அடுத்த பயிர் என்ன நாட்டில் ஆண்டு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா பிளான் வந்து பயிர் போடுவோம் யோசிக்கணும் பயிர் போட்டால் கொஞ்சம் பயிரும் கொஞ்சம் நல்லது தானே நிலையும் இருக்கு நிலத்துக்கு நிலம் பண்படுத்தப்படும் நிலத்துக்கு நல்லம் நமக்கு நல்லம் புசிட்டா அல்லது பயிரை போட்டா பயிரும் கொஞ்சம் இயற்கையாக விளையக்கூடியது குறைஞ்ச அளவு தண்ணியிலே விளைய வைக்கலாம் நோமலாவே கொண்டு போயிடலாம் வேணா சரியான இந்த பப்பாசி தோட்டம் நீங்கள் ஆரம்பித்து சின்ன கண்டுகள் நாட்டினீங்க நீ சின்ன கண்டுகள் நாட்டி இருக்கக்குள்ள இந்த இடவழியெல்லாம் பெரிய பெரிய இடவழியாக வெறும் நிலமாக கடந்திருக்கும் அந்த நேரம் ஏதாவது இதுக்குள்ள ஊடு பயிர்களாக எதுவும் செஞ்சீங்களா ஊடு பயிரை புஷ்டா பயத்தை நாட்டி இருந்தேன் புஷ்டா பயத்தை நாட்டி இருந்தேன் நீங்கள் இப்போ நாட்டில் தானே இப்போ மரம் வேர்கள் வந்து பரவலாக பப்பாசியில் வேறு பரவலாக வந்துட்டேன் மற்ற நிழலும் கூட விழுந்துடும் நிழல் வந்தால் மற்ற பயிர்கள் வராது அதுக்காக சும்மா படருமே தவிர காய்க்கிற அளவுக்கு வராது அதுக்காக அதை ஆரம்பத்திலே சின்ன கண்டையே அப்படிங்க போட்டோம் சின்ன பப்பாசி கண்டு சின்ன நாளைக்கு ஒரு தரம் லைனுக்கு லைனாக நாட்டி விட்டு அப்படி நிலத்தில் அது கொஞ்சம் இதாண்டது அப்புறம் பப்பாசி வளர அவர் முடிஞ்சிருவாரு தானே இப்போ காலத்துக்கு இருக்காது 3 மாதத்துக்கு அவர் ஒரு 2 மாதத்துக்குள்ள முடிஞ்சிருவாரு அது கொஞ்சம் நைதரசனை உருவாக்குறவர் தானே அது பிரச்சனை இல்லை அது பிடிச்சி குமிச்சு அப்படி குமிச்சு வச்சா அதுவும் பச்சலையாக மாறி இதுக்குள்ள போட்டு கலைச்சி விட்டா அது எல்லாத்துக்கும் வரும் எல்லாம் நிறைய வேறு அது பப்பாசி வேறு பரவாயில்ல இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக வேறு தான் பப்பாசி தோட்டம் செய்கிறதுல எங்களுக்கு பாரதூரமான புழுத்தாக்கமோ பிட கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை இருக்குல்ல பெரிய பிரச்சனைன்ட்டு நீங்கள் என்னத்தை பப்பாசி செய்ய எதிர்நோக்கி இந்த காற்று அடிக்கிறது பலமான காற்று இந்த கிட்டத்தில் வந்ததால் நான் ஒரு மரம் ஒரு 100 கிலோ வரம் பண்ணேன் கிட்டத்தட்ட அந்த மரத்தில் இருந்து அது நிறைய காய்ச்சி பெரிய காய் அப்படி இடையால் உடஞ்சிட்டாரு வேற வெள்ளங்கள் பெருசாக போட்டால் நம்மட வளவு கொஞ்சம் அதை விட கூட போட்டால் ஒன்றும் செய்யலாது அப்படியெல்லாம் காற்றடிக்கிறதுக்காக நிறையோட இருக்கிற மரங்கள் ஈஸியாக சாஞ்சி முடிகிற சாய்வார் வேறு கொஞ்சம் இந்த மற்ற மண்ணும் போட்டபடியாக கொஞ்சம் இறுக்கமாக இருக்காரு மணல்ன்றதுக்கு இல்லை உள்ள அதால அவர் சாய அந்த காலத்தில் சாயல ஒன்றா சும்மா சாஞ்சது அது இந்த இது அடிச்சு இழுத்து கட்டி இல்லாட்டி அவ்வளவு நம்பி ஒன்றும் எடுக்கல அது வளர்த்தா தான் ஒரு பிரச்சனை காய் ஒன்றும் செய்யல அது முழுதும்புனா போயிடும் பச்சை காய் பிஞ்சு காய் ஒன்றும் செய்யல அது நட்டம் தான் நன்றி வணக்கம்